பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெண்டாவது ப்ராடக்ட் குரோ மேஜிக் அட்வான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ப்ராடக்ட். இந்த இந்த குரோ மேஜிக் அட்வான்ஸ்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு நுண்ணூட்டம்னு சொல்லலாம். நேனோ டெக்னாலஜில வந்துட்டு தயாரான ப்ராடக்ட். நேனோ டெக்னாலஜினா ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப சின்னதா வந்துட்டு சுருக்க முடியும். ரொம்ப பெரிய டெலிஃபோன் இன்னைக்கு வந்துட்டு சின்னதாகி இன்னைக்கு பாருங்க கையில் இத்துணூண்டு மொபைல் ஃபோனா வந்து சேர்ந்திருக்கு. ஒரு இத்துணூண்டு சிப் இருக்குது. அந்த சிப்ல வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் நமக்கு பண்ண முடியுது. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பேச முடியும். அதுதான் வந்துட்டு ஒரு டெக்னாலஜின்னு சொல்றது. ஸோ இந்த நேனோ டெக்னாலஜிங்கிறது எல்லா துறையிலுமே இருக்கு. எல்லா துறையிலுமே நேனோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போ வந்துட்டு இருக்கு. அதுல நம்ம விவசாயத்துக்கு வந்த ஒரு நேனோ டெக்னாலஜி தான் நம்மளோட குரோ மேஜிக் அட்வான்ஸ்ன்னு சொல்லணும். அப்ப இது ஒரு 100 கிராம் பேக்கெட்டு. இந்த 100 கிராம் பேக்கெட்டை இப்ப நெல்லு இந்த மாதிரியான சின்ன பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1 ஏக்கருக்கு போதும். வெறும் 100 கிராம் 1 ஏக்கருக்கு போதும். அது எப்படி வெறும் 100 கிராம் போதும் அப்படின்னா இது வந்து 100 கிராம்னு பார்க்க வேணாம். அங்கதான் இதோட டெக்னாலஜி நம்ம சேர்த்தி பார்க்கணும். அப்ப நேனோ டெக்னாலஜி சேர்த்தி கவனிக்கிறப்போ இது 100 கிராம் இல்லை, இது 100 கிலோவுக்கு சமம். ஓகேங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு இது இது என்ன பண்ணும்னா இது வேறு ஆழமா வளர்றதுக்கும், தண்டு வந்துட்டு ஸ்ட்ராங்கா வர்றதுக்கும், கிளைகள் அதிகமா வைக்கிறதுக்கும், பிளஸ் பூ அதிகமா பிடிக்கிறதுக்கும், பூ உதிராம பார்க்கறதுக்கும், பிஞ்சு காய் அதிகமாகறதுக்கும், காய் பிஞ்சு உதிராம பார்க்கறது, பழம் வந்துட்டு நல்லா பருத்து நிறமா சுவையா வளர்றது. இவ்வளவு வேலைகளையும் இந்த குரோ மேஜிக் அட்வான்ஸ் செஞ்சு கொடுக்குதுங்க. அதாவது நம்ம என்ன தேவை, விளைச்சல் அதிகமா வரணும்னா கண்டிப்பா தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும், கிளைகள் அதிகமா வைக்கணும், பூக்கள் அதிகமா பிடிக்கணும், பூ பூ பிடிச்ச பூ உதிராம இருக்கணும், அந்த பூ வந்துட்டு பிஞ்சாயி காயாயி நல்லா பருத்து நிறமா சுவையா வளரணும். இதுதானே. அப்ப அதுக்கு மொத்த இதுவும் இது கொடுக்கும். பிளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியும் செடிக்கு கொடுக்கும். வைரஸ் மாதிரியான பாதிப்புல கூட இது வந்துட்டு தாக்கு பிடிக்கிறதுக்கு முடியும் பயிரால. ஸோ அந்த மாதிரி குரோமேட்டிக் அட்வான்ஸ் வந்துட்டு வேலை செய்யுது. இது நேனோ டெக்னாலஜிலையும் ஒரு அட்வான்ஸ் ஒரு 3rd ஜென்ரேஷன் நேனோ டெக்னாலஜி அந்த லெவல்ல வந்துட்டு தயார் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு விதைச்சதுல இருந்து அறுவடை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயிரோட முழு டெவலப்மெண்ட்டையும் நம்ம குரோ மேஜிக் அட்வான்ஸ் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்குங்க. அப்ப இது பயன்படுத்தும் போது நமக்கு விளைச்சலை பொறுத்த வரைக்கும் நார்மலா நீங்க பயன்படுத்தக்கூடிய உரங்கள் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கேரண்டியா ஒரு ஒரு 30-40% ஈல்டாச்சும் கூடுதலா கிடைக்கும். சில பயிர்கள் 2 மடங்கு வரைக்கும் விளைச்சல் கிடைச்சிருக்கு. அது வந்து பிராக்டிக்கலா பார்த்தவங்க அவங்க பேசுவாங்க, நீங்களும் பாருங்க. ஆனா கூடுதலான விளைச்சல் அப்படிங்கிறது கேரண்டியா வந்துட்டு இது மூலியமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பயன்படுத்தி பாருங்க. இது எப்படி தயார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் பாசி சாரம், அதை நம்ம ஸ்பைருலினான்னு சொல்லுவாங்க. ஸோ கடல் பாசி சாரம், தாவரம் மக்கு எண்ணெய் பிளான்ட் ஆயில்னு சொல்றது, தாவர சாரம், என்சைம்கள் இதெல்லாம் சேர்த்தி தான் ஒரு நேனோ டெக்னாலஜி மெத்தடில் இதை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இதை நீங்க தண்ணியில கலக்கி ஸ்ப்ரேவும் பண்ணலாம். இல்லை வந்துட்டு ட்ரிப்பில் விடுறீங்கன்னா ட்ரிப்லேயும் விடலாம். இல்லை பவுடரா இருக்குங்கிறனால நீங்க மணல்ல கலக்கியோ இல்லை வேற ஏதாச்சும் இயற்கையான உரங்கள் கூட கலக்கி வந்துட்டு நீங்க தூவியும் விடலாம். மண்ணுலையும் தூவி விடலாம். இல்லை தண்ணியில கலக்கி ஸ்ப்ரேவும் கொடுக்கலாம், இல்லை ட்ரிப்லேயும் விடலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன போவஸ்டான்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க மண்ணுல தான் போட முடியும், ஸ்ப்ரே கொடுக்க முடியாது. அது மண்ணுல மட்டும் போடக்கூடிய ப்ராடக்ட். இது வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, மண்ணுல போட்டாலும் ரிசல்ட் இருக்கு, ஸ்ப்ரே பண்ணினாலும் ரிசல்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கொடுக்கக்கூடிய வேற அடிஷ்னல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு பார்த்தா இப்ப விளைச்சல் மட்டும் கூடுதலா கிடைக்கிறது இல்லாம அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பழமோ காயோ தானியமோ எதா இருந்தாலும் அதோட குவாலிட்டியே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சூப்பர் குவாலிட்டியில நம்பர் 1 குவாலிட்டியில எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில விளைச்சல் கிடைக்கும். இப்போ ஒரு கேரட்னா எல்லா கேரட்டும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே சைஸ்ல ஈவனா கிடைக்கும். அது உருளைக்கிழங்கு ஆகட்டும், எது ஆகட்டும், வெங்காயம் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் தானியங்கள் எடுக்கிறாங்கன்னா அதுல எண்ணெய் சத்து தான் முக்கியம்னா அந்த எண்ணெய் சத்து அதிகமா இருக்கும், வெயிட்டும் கூடுதலா இருக்கும். அதுல கிடைக்கிற சத்து, எண்ணெய் சத்துனா எண்ணெய் சத்து அதிகமா இருக்கும். ஒரு பழம்னா அந்த பழத்தோட சுவையும் நிறமும் நல்லா இருக்கும். அதுல இருந்து கிடைக்கிற ஜூஸும் வந்துட்டு அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கறது தான் நம்மளோட குரோ மேஜிக் அட்வான்ஸ்.